யோசியா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று. ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் இருந்தார், இருக்கிறார், இருக்க போகிறார். ஹல்லேலூயா. He's the God of yesterday, today and forever and ever. Hallelujah. Hallelujah. அவரே நேற்றைக்கும் நம்மளை காப்பாற்றினார், இன்றைக்கும் காப்பாற்றுகிறார், நாளையும் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உன் நம்பிக்கை எல்லாம் அவர் மீது வைத்திடுங்க. ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவர் உங்களுக்கு போதுமான கர்த்தரா இருக்கிறார். ஆராதிக்கிற உங்களை ஒரு நாள் எந்த சூழ்நிலையுமே தேவன் கைவிடுவதில்லை. உங்கள் பட்சமா இருக்கலாம். ஹல்லேலூயா. எத்தனையோ தேவைகளோட, எத்தனையோ துக்கங்களோட, எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறேன். அதனால just have faith in God. Hallelujah. நம்பிக்கை மாத்திரம், விசுவாசம் உள்ளவர்களாய் மாத்திரம் இருங்க. Hallelujah. எதற்காக அவங்க இருதயம் அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறதோ கர்த்தர் அந்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்ய பெரியவராக இருக்கிறார். Hallelujah. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார் இதை செய்வார் என்று சொல்ல. Hallelujah. அவரோட வார்த்தையின் மேலே நம்பி வைத்திருக்கிற உங்களுக்கு அவர் நல்ல முடிவுகளை கொடுக்க பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் இதெல்லாம் சொல்லி இருக்கிறார், ஆனா இன்னும் நிறைவேற்றல. நிச்சயமாய் நிறைவேற்றுவார் பெரியமானவர்கள். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நம்பி விசுவாசத்தோட காத்து கொண்டிருங்க. மற்ற எல்லா காரியங்களும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவருக்காக காத்திருக்கிற உங்களை ஹல்லேலூயா ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஒன்று சொல்லுகிறேன், காத்திருக்கிற உங்களை உங்களோட இருதயம் இளைக்க பண்ணும். ஆனால் நிச்சயமாக நீங்க விரும்புகிறதை கர்த்தர் உங்க கரத்துல கொடுப்பார். இன்றைக்கு சொல்லுங்க, இந்த கால வேளையில என் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், என்னை வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நான் நினைப்பதை நீங்க செய்ய போகிறீங்க. எப்படி? மிகவும் அதிகமாய், தேவன் மிகவும் அதிகமாய் எனக்கு கிரியை செய்ய நீங்க வல்லவரா இருக்கிறீங்க என்று சொல்லுகிறேன். யாரெல்லாம் இதை கிளைம் பண்ணி இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களோ, யாரெல்லாம் சொல்லுகிறீங்களோ, ஆண்டவரே நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் நீங்க மிகவும் அதிகமா செய்யற கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னோட ஆற்றலால, உன்னோட சூழ்நிலையினால, உன்னோட செயல்னால அது முடியாததா இருக்கலாம். ஆனா கர்த்தரால கூடும், தேவனால கூடும், அவரால செய்ய முடியும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாய் இருங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் இருங்க. அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற, விசுவாசமாய் இருக்கிற உங்களை அவர் தாங்கி உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்த அவர் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா உங்க வாழ்க்கையிலே ஒரு விடுதலை உண்டு, ஒரு உயர்வு உண்டு. கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார், உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் இம்மட்டுமாய் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. இன்றைக்கு சொல்கிறேன், இந்த நிமிஷம் வரை உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்துகிறது தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இதுவரை அவர் கைவிடலையே, இனியும் கைவிட மாட்டார் மகனே, இனியும் கைவிட மாட்டார் உங்களை. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் வார்த்தையின் மேலே நம்ம சார்ந்திருப்பதால் எதற்குமே நம்ம பயப்பட வேண்டாம், எதற்குமே பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் காரியங்கள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், உங்களுக்கு கடினமா இருக்கலாம், உங்களால கூடாததா இருக்கலாம், உங்களால நினைச்சு பார்த்து அதை செய்ய முடியாத கூட இருக்கலாம். நான் ஒன்று சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக நின்று செய்வார். நீங்க நம்பிக்கொண்டு இருக்கலாம், ஆனா அந்த சூழலை வேற மாதிரி போய்கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுகிறேன், உங்களுக்காக அவர் நின்று காரியங்களை வாய்க்க செய்கிற கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எதற்கு நீங்க பயப்படாதீங்க, எதற்கு கலங்காதீங்க. இந்த கால வேளையில சொல்லுகிறேன், உங்களுக்காக உங்க மன விருப்பத்தின்படி அவர் நின்று காரியங்களை செய்து முடிப்பார். We praise you Jesus. We praise your name. Hallelujah. Thank you Lord. என்னோட சேர்ந்து அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை என்று விசுவாசத்தோட இந்த பாடலை பாடலாமா? என்னோட சேர்ந்து Jesus. Glory Lord. வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. ஆமாவா, என் தேவைகள் எல்லாம்
அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவன் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நினைச்சு பார்த்து பாடுங்க பிரியமானவர்களே. அவர் வார்த்தையின் மேல நீங்க சார்ந்து இருக்கும் பொழுது எதற்குமே நீங்க ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இந்த வேளை நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. அவர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், எத்தனை மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் உங்கள் பட்சத்துல இருக்கிறார் பிரியமானவர்களே. எஸ் லார்ட். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 வந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. பாட கிருபை பெறுகிறது. எஸ், ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தோட நம்பிக்கையோட கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்று மறுபடியுமாய் யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. நம்பிக்கையோட இவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. பிரியமானவர்களே, எத்தனை நெருக்கத்திற்குள்ளாக நீங்க கடந்து போனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஹல்லேலூயா, உங்களை விசாலத்தில் அவர் வைப்பவரா இருக்கிறார். இதுவரை உங்களை விசாலத்தில் வைத்ததை நினைச்சு பார்த்து இந்த வெள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பட்சத்தில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருபொழுது நீங்க அசைக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே. Glory Lord Jesus. Amen. நன்றி ஆண்டவரே. Yes Lord. Amen. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபொழுதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபொழுதும் நான் அசைக்கப்படுவதில்லை. மறுபடியும் என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. மறுபடியும் என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபொழுதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவாயிரே எந்தன் தேவன், நாம் ஆண்டவரே, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. எஸ், ஆமென். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே.
தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஒரு வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க இந்த வேளையில என் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார், என் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவைகளை நீங்க பார்த்துக் கொள்வீங்க, எதுலயும் நான் குறைவுபட மாட்டேன். என் தேவைகள் என்ன என்று உங்களுக்கு தெரியும், நீங்க அறிந்திருக்கிறீங்க, நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. என் சூழல் என்னென்று நீங்க அறிந்திருக்கிறீங்க, நீங்க என்ன புரிந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க தேவைகளுக்கு திக்கற்று தேவன் உங்களை ஒரு காலமும் விட மாட்டார், ஒரு காலமும் விட மாட்டார். உங்களை இன்னுமாய் மென்மேலுமாய் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் கடந்து போகிற சில சூழ்நிலையினால சில காலத்துல பயப்படுறீங்க. ஆண்டவரே என்னை உயர்த்தினது நீங்க தான், என் வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தினது நீங்க தான். இப்போ கடந்து போகிற சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எனக்கு பயமா இருக்கிறது ஆண்டவரே என்று யாரெல்லாம் சொல்றீங்க? அல்லேலூயா. என்று சொல்லுகிறேன், உங்களை இன்னுமாய் தேவன் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி தேவன் வாழ வைப்பார். ஒரு நாளும் உங்களை வச்ச நிலைமையிலிருந்து கீழே தேவன் கொண்டு போக மாட்டார். தேவன் ஒரு நாளும் கொண்டு போக மாட்டார். நீ பயப்படாத. இன்றைக்கு அவர் வார்த்தையை மாத்திரம் விசுவாசி. இன்றைக்கு சொல்லுகிறேன், அதிகமா ஒரு வார்த்தையை தேடுங்க, அதிகமா ஒரு வார்த்தையை வாசிங்க, அதிகமா ஒரு வார்த்தையை விசுவாசிங்க. வேதம் தான் எல்லாமே நம்மளுக்கு. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை தான் எல்லாமே. இன்னைக்கு நம்ம உயிரோட உயிர்ப்பித்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரோட வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலை, இல்லாம சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, வாழ்க்கையை தரமட்டமா இருந்த சூழ்நிலை, அவர் வார்த்தை மாத்திரம் தான் நம்மளை பலப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இன்னுமாய் உன் வாழ்க்கையில கிரியை செய்கிறது, இன்னுமாய் உன் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றே ஒன்று சொல்றேன், கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க.